வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கண்ணுக்கும் நம்ம உடம்புக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். விட்டமின் ஏ. இந்த விட்டமின் ஏ என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி விட்டமின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அதனால் விட்டமின் பற்றி ஆல்ரெடி நான் அதோட விட்டமின்னா என்ன, அதோட டைப்ஸ் என்னென்ன இருக்குது, அதனால் யூசஸ் என்னென்ன இருக்குது, அதை பற்றி டீட்டெயிலாக வந்து ஒரு வீடியோ பேசி நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை போய் பாருங்கள். விட்டமின் ஏனா என்ன, அது நம்ம உடம்புல என்ன பண்ணுது, எதுலேருந்து நமக்கு விட்டமின் ஏ கிடைக்கிது, விட்டமின் ஏ அதிகமாக இருந்தால் என்ன பிரச்சனை, கம்மியாக இருந்தால் என்ன பிரச்சனை, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். விட்டமினில் பார்த்தீங்கன்னா ஃபேட் சால்யூபிள் விட்டமின், வாட்டர் சால்யூபிள் விட்டமின். அதாவது ஃபேட்டில் நம்ம கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமினும் நம்ம தண்ணியில் கரையக்கூடிய விட்டமின் 2 டைப் இருக்குது. அதில் வந்து ஃபேட் சால்யூபிள் விட்டமின் தான் இந்த விட்டமின் ஏ. இந்த விட்டமின் ஏவை வந்து ஆன்டி இன்ஃபெக்ஷன் விட்டமின் சொல்கிறாங்க. அதாவது நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கும் நம்ம உடம்புல வந்து இன்ஃபெக்ஷன் ஏதாவது வராமல் இருக்கிறதுக்கும் வந்து இந்த விட்டமின் ஏ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த விட்டமின் ஏவை விட்டமின் A1 ரெட்டினால், விட்டமின் A2 டைஹைட்ரோ ரெட்டினால்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. இந்த ரெண்டு விட்டமின் A1 A2 ரெண்டுமே நமக்கு கிடைக்கிறதுக்கு வந்து பீட்டா கரோட்டின்ற விஷயம் வந்து ரொம்பவே தேவைப்படுது. பீட்டா கரோட்டின்ற விஷயம் நிறைய உணவு வகைகள் இருக்குது, நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ இந்த விட்டமின் ஏயால் நம்ம உடம்புக்கு என்னென்ன பயன்கள் இருக்குது, எதுக்காக இந்த விட்டமின் ஏ தேவைன்றதை பற்றி சொல்கிறேன். நம்மளோட கண்ணோட ரெட்டினா, அதாவது வந்து நம்ம கண்ணோட பார்வை திறன் வந்து நல்லா இருக்கிறதுக்கு விட்டமின் ஏ வந்து ரொம்பவே முக்கியம். அது போக நம்மளோட எலும்பு வளர்ச்சி, போன் குரோத்துக்கு, அதுக்கப்புறம் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ், இனப்பெருக்க உறுப்புகள்லாம் வந்து நல்லா வளர்கிறதுக்கும் வந்து இந்த விட்டமின் ஏ ரொம்பவே முக்கியம். ஏன்னா இந்த விட்டமின் ஏ வந்து நம்மளோட ஸ்பெர்மட்டோஜெனிட்டிஸ், அதாவது வந்து ஸ்பெர்ம்ஸ் வந்து விந்தணுக்கள் வந்து உற்பத்தி ஆகிறதுக்கு, அது நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே முக்கியம் இந்த விட்டமின் ஏ. இது போக ஸ்கின்ல இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து இந்த விட்டமின் ஏ ரொம்பவே மெயின்டைன் பண்ணுது. இதனால தான் வந்து ஆன்டி இன்ஃபெக்ஷன் விட்டமின் வந்து இந்த விட்டமின் ஏவை சொல்கிறாங்க. இது நம்ம உடம்புல வந்து இந்த இன்ஃபெக்ஷனுக்கு ரெசிஸ்டண்ட்டாக, அதாவது நம்ம உடம்புல வந்து எந்த ஒரு நோய் தொற்று, எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் வராமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த விட்டமின் ஏ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த விட்டமின் ஏ எந்த மாதிரியான உணவுப் பொருட்கள்லேருந்து நமக்கு கிடைக்குதுன்றதை நான் சொல்கிறேன். எல்லோ கலர், மஞ்சள் நிறத்தில் இருக்க பல வகைகள், காய்கறி வகைகள், அதுக்கப்புறம் டார்க் க்ரீன், பச்சை, நல்லா டார்க்கான பச்சை கலரில் இருக்க வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரியான இதுலேருந்து நமக்கு இந்த பீட்டா கரோட்டினும் சரி, இந்த விட்டமின் ஏவும் நல்லாவே கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன மாதிரியான உணவுப் பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா கேரட்டில் வந்து நமக்கு பீட்டா கரோட்டின் நிறையாவே கிடைக்கும். அது போக பம்ப்கின், அதாவது பூசணிக்காய், கேபேஜ், முட்டைகோஸ், அதுக்கப்புறம் மேங்கோஸ், மாம்பழம், பொட்டேட்டோஸ், உருளைக்கிழங்கு, கீரை வகைகள், ஸ்பினாச் கீரை வகைகள், இதெல்லாம் வந்து நமக்கு விட்டமின் ஏ நல்லாவே கிடைக்கும். இது போக முட்டை மஞ்சக்கரு, எக் எல்லோ சாக், அதில் வந்து நமக்கு விட்டமின் ஏ நல்லாவே கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து பால் வகைகள், பட்டர், மில்க், இந்த மாதிரி இதிலேருந்து வந்து நமக்கு விட்டமின் ஏ நல்லாவே கிடைக்குது. அது போக ஃபிஷ் ஐட்டம்ஸ், நமக்கு மீன் வகைகள் இருக்க எல்லா மீனில் வந்து நமக்கு இந்த பீட்டா கரோட்டினும் சரி, விட்டமின் ஏவும் நல்லாவே கிடைக்குது. ஸோ இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து சேர்த்துக்கும் போது நம்ம உடம்புக்கு வந்து தேவையான விட்டமின் ஏ வந்து கரெக்டான அளவு கிடைக்கும். ஸோ எந்த அளவு நம்ம உடம்புக்கு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ விட்டமின் ஏ தேவைப்படுது பார்த்தீங்கன்னா, அதிகமாக போச்சுன்னா வந்து நம்ம உடம்புல ஏதாவது பிரச்சனை வருமானு பார்த்தீங்கன்னா, ஆமாம், அது ஹைப்பர் விட்டமினோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால் என்னென்ன வரும்ன்றதை நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஹைப்பர் விட்டமினோசிஸ் ஏ, அதனால் நமக்கு என்னென்ன சிம்டம்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா, டெர்மடைட்டிஸ், அதாவது வந்து ஸ்கின் ரேஷஸோ, லிவர் என்லார்ஜ்மெண்ட்டு, லிவர் வந்து பெருசாகிறது, வீங்கி போகிறது, இரிட்டபிலிட்டி, நமக்கு வந்து எரிச்சல் தன்மை, அதுக்கப்புறம் வந்து ஹேர் லாஸு, ஜாயின்ட் பெயின், இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இந்த ஹைப்பர் விட்டமினோசிஸ் ஏனால் வரலாம். விட்டமின் வந்து நம்ம ஒரு நாளைக்கு தேவை. அதை வந்து நம்ம கம்மியாக எடுக்கிறோன்னா அதனால் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், அதை தான் வந்து விட்டமின் டிஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்பு தேவையான அளவு வந்து விட்டமின் வந்து கிடைக்காதனால நமக்கு வந்து அதை விட்டமின் டிஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விட்டமின் டிஃபிஷியன்சி ஏனால் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, மெயினாக நம்ம நிறைய பேர் ஸ்கூல்லேருந்து கூட படிச்சிருப்போம், நைட் பிளைண்ட்னஸ், அதாவது வந்து டிம்மான லைட்டில் வந்து நம்மளோட பார்வை திறன் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அது நைட் பிளைண்ட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மெயினாக வந்து விட்டமின் ஏ வந்து நம்ம கம்மியாக இருந்தால் இந்த பிரச்சனை வரும். அடுத்து ஜீராப்தால்மியான்னு ஒரு கண்டிஷன் சொல்லுவாங்க. அதாவது நம்ம கண்ணுக்குள்ளே இருக்க இந்த கன்ஜெக்டிவா, ரெட்டினா, இதெல்லாம் வந்து ட்ரை ஆகிடும், அதில் இருக்க ஈரப்பதெல்லாம். இதுவும் வந்து விட்டமின் ஏ கம்மியாக இருந்தால் வரக்கூடியது. ஸோ முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் வந்து நீங்கள் டெய்லி உங்களோட சாப்பாட்டில் வந்து சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ விட்டமின் ஏ நம்ம உடம்புக்கு எவ்வளோ முக்கியம், அதனால் என்னென்ன நடக்குதுன்ற பற்றி இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். இன்னும் வந்து விட்டமின்ஸில் மற்ற டைப்ஸ்லாம் இருக்குது, அது மாதிரி ஒவ்வொன்றத்தை பற்றி நான் வீடியோ போடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.